இப்போ நம்ம 1 கிலோ பின்னல் பணியாரம் செய்ய போகிறோம். 1 கிலோ மைதா சேர்த்துக்கலாம். 1 கிலோ மைதா, அதுக்கு நம்ம 200 ஜீனி எடுத்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 200 கிராம் நெய் எடுத்துருக்கோம். பிஞ்சளவில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பொடி பண்ண சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சால்ட்டு, ஜீனி, பேக்கிங் பவுட்ரு, மைதா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நெய் போட்டு மாவை பிசைஞ்சிக்கலாம். நெய்யை போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி உருண்டையை உருட்டிக்கலாம். இப்போ இதை 2 பாதியாக பற்றி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு லேசாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக திரட்டிப்போம். இந்த மாதிரியே இருக்கட்டும். இந்த ஓரங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ நடுவில் 3 கோடு போட்டுக்கலாம். 3 கோடு போட்டிருக்கா. இப்போ இதை எடுத்து உள்ளே விட்டுடலாம். இந்த மாதிரி 3 கோடு போட்டுக்கலாம். போட்டு இதை இப்படி எடுத்து இதை உள்ளே விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பின்னல் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவந்ததும் எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதும் நல்லா முறுமுறுன்னு இருக்குது.